பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாய் கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். தொடர்ந்து இறை செய்தியை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த செய்தியை நல்லா ஷேர் பண்ணுங்கள். கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். மே மாதம் என்பதால் நாம் தொடர்ந்து அன்னை மரியாளை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த நாளும் நம்ம முக்கியமான ஒரு செய்தியை தியானிப்போம். என்னென்னா, அன்னை மரியாள் இரக்கத்தின் தாய், அது கிருபையின் தாய். அந்த அம்மா எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு ஆன்மாவையும் கைவிடாத ஒரு தாய். அது குறிப்பாக மரிக்கும் தருவாயில், இரக்கம் தருவாயில் உள்ள ஆன்மாக்களுக்கெல்லாம் அந்த அம்மா ரொம்ப உதவி செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் இன்று தியானிப்போம். புனித அகஸ்தினார் சபையில் சிஸ்டர் கேத்ரின் சொல்லி ஒரு அருள் சகோதரியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நாம் இன்று தியானிப்போம். அப்படி என்ன உண்மை சம்பவம்னா, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த அம்மா வாழ்ந்த இடத்துல மேரின்னு சொல்லி ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த மேரி இள வயதிலிருந்து மிகவும் துர்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். பாவ இச்சைகளில் விழுந்து மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அதோட அவங்க முதிர்ந்த வயதிலையும் அந்த பாவ வாழ்க்கையை அவர்கள் விடவே இல்லை. எனவே அந்த அம்மாவை கிராம மக்களை ஊரை விட்டு துரத்தி எடுத்து விட்டார்கள். இன்னும் முதிர்ந்த வயசில் ஒரு குகையில் போய் வாழ்ந்தார்கள். அங்கே குகையில் வாழ்ந்து யாரும் இல்லாமல், தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், நோய்வாய்ப்பட்டு அப்படியே மரித்து போனார்கள். இந்த இறந்த ஆன்மாக்களுக்காக ஜபிக்கிற இந்த சிஸ்டர் கேத்ரின், அகஸ்தினார் சபையில் உள்ள அந்த சகோதரி கேத்ரின், இந்த ஆன்மாவுக்காக அந்த அம்மா ஜெபித்ததில்லை. ஏன்னா அந்த ஆத்மா பாவத்திலே மரிச்சிருச்சு. எனவே அந்த ஆன்மாவை நினைத்து அவர்கள் ஒருபோதும் ஜெபித்தது கிடையாது. அப்போ ஒரு நாள் இந்த மரியா என்ற இந்த பாவத்தில் மரித்து போன அந்த ஆத்மா சிஸ்டர் கேத்ரினுக்கு காட்சி கொடுத்து, சிஸ்டர், மரித்த எல்லாருக்காக நீ ஜெபிக்கிறீங்களே, ஏன் எனக்காக ஜெபிக்கலை அப்படின்னு கேட்குது. உடனே சிஸ்டர் கேத்ரின், நீ யாருன்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் அந்த குகையில் வாழ்ந்து மரித்த பாவியான மரியா அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ எப்படி மீட்கப்பட்டு விட்டாய்? நீ நரகத்தில் அல்லவா இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது, அந்த மரியா என்ற இறந்து போன ஆன்மா சொல்லுது, உண்மைதான், நான் சாகும் தருவாயில் அன்னை மரியாளை கூவி அழைத்தேன். அம்மா, என்னோட பாவத்துக்காக நான் மனஸ்தாபப்படுறேம்மா, மகன் இயேசு கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசுங்கம்மான்னு சொல்லி மரண தருவாயில் அன்னை மரியாள் இடத்துல நான் ஜெபித்தேன். அன்னை மரியாள் மாசற்ற இதயத்தில் என்னுடைய ஆன்மாவை அர்ப்பணம் செய்தேன். எனவே அன்னை மரியாள், நான் சாவதற்கு முன்பு எனக்கு ஒரு நல்ல மனஸ்தாப வரத்தை வாங்கி கொடுத்தார்கள். எனவே நான் மரண தருவாயில் கண்ணீரோடு என் பாவத்திற்காக இயேசு கிறிஸ்துவிடம் அழுது பின்பு நான் மரித்தேன். எனவே அன்னை மரியாள் அருளுதவியால் நான் உத்தரிக்கின்ற ஸ்தலத்தில் இருக்கிறேன். அதுவும் அநேக ஆண்டுகளாக இருக்க வேண்டிய எனக்கு அன்னை மரியாள் அதிலேயும் எனக்கு தயவு கூர்ந்து சில வருடங்களே உத்தரிக்கின்ற ஸ்தலத்தில் இருக்கும்படியாக எனக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் என்று அந்த ஆன்மா தனக்கு நேர்ந்ததையெல்லாம் அருள் சகோதரி கேத்தனிடம் சொல்லியது. எனவே சிஸ்டர், நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உதவி ஒன்றே ஒன்று தான். ஒரு சில திருப்பலி எனக்காக ஒப்பு கொடுங்க, நான் சீக்கிரம் பரலோகம் சென்று விடுவேன் என்று சொல்லி, அதற்கு பின்பு நான் அன்னை மரியாள் இடத்துல உங்களுக்காக நிச்சயமாக பரிந்து பேசுவேன்னு சொல்லி அந்த ஆன்மா மறைந்து போனது. இது கேள்விப்பட்ட சிஸ்டர் கேத்ரின் அதற்கு பின்பு பாவியில் மரித்த அந்த மரியம் என்ற அந்த பாவியான பெண்ணுக்கு திருப்பலிகள் ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு சில திருப்பலி ஒப்பு கொடுத்த பின்பு அந்த மரியா என்ற அந்த ஆன்மா காட்சி கொடுத்து, ரொம்ப பிரகாசமாக காட்சி கொடுத்து, நான் இப்பொழுதுதான் உத்தரிக்கின்ற ஸ்தலத்திலிருந்து விடுபட்டு நான் பரலோகம் செல்ல இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ததற்காக கோடான கோடி நன்றி
நான் உங்களுக்காக பரிந்து பேசுவேன் என்று சொல்லி அந்த ஆன்மா அப்படியே விண்ணகம் நோக்கி சென்றது. இதை கண்ணால் கண்ட அந்த அருள் சகோதரி தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த இறைச்செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் கிருபையின் இரக்கத்தின் தாய். எனவே நாம் எப்பொழுதும் உயிரோடு இருக்கும் பொழுதும் மரண தருவாயிலும் அன்னை மரியாளுடைய உதவியை கூவி அழைப்பதற்கு தயங்காதீர்கள். அன்னை மரியாள் நமக்காகவே விண்ணக கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு தாய். சிலுவையில் இயேசு தொங்கும் பொழுது இதோ உம்முடைய தாய் என்று சொல்லி கொடுத்தார். எனவே நாம் அன்னை மரியாள் உதவியை கேட்போம், நாம் விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நிச்சயமாய் அன்னை மரியாள் மூலமாக நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தருவார்கள். எனவே இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கம் நிறைந்த பரிசுத்த ஆண்டவரே, இரக்கத்தின் இயேசுவே, அன்னை மரியாள் எங்களுக்கு தாயாக கொடுத்த உமது தயவிற்காய் இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஓ கடவுளின் தாயே, அம்மா, குறிப்பாக மரண தருவாயில் மறிக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும் பரிந்து பேசுகிற தாயே, உம்முடைய கரத்தில் அம்மா எங்கள் குடும்பத்தில் இந்த இறைச்செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தில் மறித்து போன அத்தனை ஆன்மாக்களையும் ஒப்பு கொடுக்குறோம். அம்மா, நீங்கள் பரிந்து பேசுங்க, அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த ஆன்மாக்கள் சீக்கிரத்தில் இதோ உத்தரிக்கின்ற ஸ்தலத்திலிருந்து விடுதலை பெற்று விண்ணகம் நோக்கி செல்ல அம்மா நீங்கள் பரிந்து பேசுங்க, உதவி செய்யுங்க. குறிப்பாக எங்கள் குடும்பத்தில் உயிரோடு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம். தெய்வ பயத்தோடு நாங்கள் வாழ அம்மா எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் பரிந்து பேசுங்க. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.